ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இந்த ராசியில் பிறந்த பெண்களின் குணம், வாழ்க்கை நிலை, பொருத்தமான துணைவர் யார், வேலைவாய்ப்பு மற்றும் அந்தரங்க விஷயங்கள் என்னென்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். இது காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கும் 4வது உபய ராசியாகும். மீன ராசியின் நட்சத்திரங்களான புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 4 பாதங்களும் மீனராசிக்கு உரியவைகள் ஆகும். சம ராசியான இது பகலில் வலிமையுடையதாக இருக்கும். எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது இல்லை. ராசி மண்டலத்தில் 12வதும் கடைசி ராசியுமாக இருக்கக்கூடியது மீனராசி. மீனை அடையாளமாக கொண்ட ராசியாகும். அதிர்ஷ்ட காற்று எப்போதும் இவர்கள் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். எப்போதும் கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இலகிய மனமும் தன்னம்பிக்கையும் படைத்தவர்கள் இவர்கள். சமயத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் குணமுடையவர்கள். விரைவாக கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாக கூடியவர்கள். பிறருடைய கண்களின் வழியே ஊடுருவி ஆன்மாவை பார்க்கும் கண்களை கொண்ட ஒரு பெண்ணை எப்போதாவது சந்தித்தது உண்டா? ஒரு அறையில் உள்ள பல்வேறு ஆண்களில் கச்சிதமான மனிதரை தேடும் பெண்ணை எப்போதாவது பார்த்ததுண்டா? அந்த பெண் தான் மீனராசி பெண். எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும் சுபாவம் பெற்றவர்கள் மீனராசி பெண்கள். மீனராசிக்கு ராசி மண்டலத்தில் மீன்கள் சின்னமாக அமைந்துள்ளன. 3 மீனராசி பெண்களில் ஒருவரிடமாவது அபூர்வமான ஏதோ ஒன்று நிச்சயம் இருக்கும். அதிக ஆசை கொண்டவர்கள், எதிலும் முழுமையை எதிர்பார்ப்பவர்கள் மீனராசி பெண்கள். எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள்தான் மீனராசியில் பிறந்தவர்கள். மீனராசியில் பிறந்தவர்கள் இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களாக நினைப்பவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். குழந்தைத்தனமாக எதையாவது செய்துவிட்டு சிக்கலில் சிக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். மீன ராசிக்காரர்கள் எவ்வளவு விரைவாக ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதேபோல் விரைவாக விலகவும் கூடியவர்கள். இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது. தனக்குத்தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் இவர்கள்தான். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள். மீனராசியில் பிறந்த பெண்கள் தாங்கள் எந்த பிரிவையும் சேராத தனிப்பிறவிகள் என தங்களை நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அதுதான் அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே. தங்களின் ஜாதகத்தில் உள்ள சூரியனின் நிலை காரணமாக இவர்கள் தங்களின் தந்தையை ஒருபோதும் மதிக்கவே மாட்டார்கள். அதனால் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒருவர் அவர்கள் தீவிரமாக தேடுவார்கள். தனது இலக்குகளுக்கு யாரும் தடையாக இருப்பதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதேபோல் தனது விருப்பங்கள் மற்றும் அதை நோக்கி செல்வதற்கான பாதையில் இருப்பவர்களின் உறவை முறித்துக் கொள்ளவும் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அதே சமயம் ஒருவரிடம் பழகுவதிலோ அல்லது இருப்பதிலோ இவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் அதிக இரக்கமுள்ள அன்பான புரிந்து கொள்ளும் பெண்ணாகவும் இவர்கள் இருப்பார்கள். மீனராசி பெண்கள் காதலில் விழுந்தால் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களை மயக்கும் வகையிலும் உத்வேகம் தரும் வகையிலும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் பலவிதமான உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கக்கூடியவர்கள். அந்த உணர்ச்சிகளின் ஒவ்வொரு துளியையும் அவர்கள் நேசித்து அனுபவிக்கவும் விரும்பக்கூடியவர்கள். காதலை ஏற்றுக்கொள்வதிலும் தாங்கள் விரும்பும் நபர் தங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்க மாட்டார்கள். ஆதிக்கம் செலுத்தும் போது குழந்தையாக மாறி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். காதலிக்கும் சமயங்களில் மிக வலிமையாக மகிழ்ச்சியாக உணரக்கூடியவர்கள். மிகவும் நம்பிக்கையாகவும் தங்களின் காதல் உறவை முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்கள். உலகமே காதலுக்காக படைக்கப்பட்டதை போல் உணரக்கூடியவர்கள். வாழ்க்கையின் நோக்கமே தாங்கள் விரும்பும் நபரை நேசிப்பதும் அவரின் நம்பிக்கையை பெறுவதும் என நினைக்கக்கூடியவர்கள். மீனராசி நீருக்குரிய ராசியாகும். அதனால் மற்ற நீருக்குரிய ராசிகளான கடகம், விருச்சிகம் மற்றும் பிற மீன ராசிக்காரர்களுடன் உறவு நன்றாக இருக்கும். பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய ராசிகளுடன் மீனராசி பெண்களுக்கு நல்ல பொருத்தம் ஏற்படும். அதே சமயம் மீனம் கன்னிக்கு எதிரான ராசியாகும். மீனத்திற்கு மிகவும் சவாலான ராசிகள் என்றால் அது மிதுனம் மற்றும் தனுசு ராசிகள்தான். மீனராசி பெண்களின் சில குணங்கள் அவர்களை பகல் கனவு காண்பவர்களைப் போல் காட்டும். தனக்கு பிடிக்காத விஷயங்களில் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதை பற்றி பேசுவதை தவிர்த்து அதிலிருந்து விலகி இருக்கவே நினைப்பார்கள். அதனை தவிர்ப்பதற்காக பேச்சையே திசை திருப்பவும் செய்வார்கள். மீனராசி பெண்கள் உலகத்தையும் சுற்றி இருப்பவர்களையும் வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடியவர்கள். தங்களின் தனிப்பட்ட விஷயங்களையும் சுற்றியுள்ள பிரச்சனைகளுடன் சேர்த்து போராட நினைப்பவர்கள். மீனராசி பெண்கள் மிகவும் சிக்கலான மனநிலைமையும் உணர்ச்சிகளையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சோகம், மகிழ்ச்சி எது வந்தாலும் அதில் இருந்து எளிமையாக விலகி இருக்க நினைப்பவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கலவையான உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்பதால் பெரும்பாலும் இவர்களை இரு பக்கமும் பேசக்கூடியவர்கள் என்ற மனப்போக்குடன் அனைவரும் பார்ப்பார்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட இவர்கள் பராமரிப்பு, சுகாதாரம் தொடர்பான பணிகளில் சிறந்தவர்களாக விளங்க முடியும். இவர்களுக்கு சமூக பணி, தொண்டு, தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள்
மருத்துவ பராமரிப்பு ஆகிய தொழில்கள் சிறப்பாக இருக்கும். மேலாண்மை, கேட்டரிங், IT ஆகிய துறை சார்ந்த பணிகளும் சிறப்பானதாகவே இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் நாட்டம், ஈவு இரக்கம், சட்ட திட்டத்தில் மதிப்பு, நாகரிகமான வாழ்வு, கிடைத்ததை பகிர்ந்தளிக்கும் பாங்கு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதில் பிடிப்பு, சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை, பொது நன்மைக்கு அர்ப்பணிப்பு ஆகிய அத்தனையும் இவர்களிடம் தென்படும். மீன ராசிக்கார பெண் உண்மையாகவே தேவதை. ஏனென்றால் இவர்கள் கண்ணியமான, அன்பான இதயம் கொண்டவர்கள். மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அனைவரிடத்திலும் அனுதாபமாக இருப்பார்கள். அனுதாபம் இவர்களின் பிறவி குணத்தில் ஒன்று. இவர்கள் இன்னல்களை எதிர்கொள்ளும் ஒருவரை பார்க்கும்போது அவர்களுக்கு உதவுவதை தங்கள் கடமையாக நினைக்கிறார்கள். மீனராசி பெண்கள் நம்பகத்தன்மை மற்றும் விசுவாசம் நிறைந்தவர்கள். இந்த 2 குணங்களும் எந்த ஒரு கணவனும் தன் மனைவிடம் எதிர்பார்க்கும் முக்கிய அம்சங்களாகும். தன்னை சார்ந்தவர்கள் துயரப்படாமல் இருக்க கடின உழைப்பை இவர்கள் வெளிக்காட்டுவார்கள். மன்னிக்கும் தன்மை அதிகம் உள்ள மீனராசி பெண்கள் அனைவருக்கும் 2ஆம் வாய்ப்பை வழங்க தயாராக இருப்பார்கள். இவர்கள் படைப்பாற்றல் மற்றும் புத்தி கூர்மை உடையவர்கள். அடிக்கடி மனநிலை மாற்றம் பெறக்கூடியவராக இருந்தாலும் இவர்களின் மற்ற நல்ல குணங்கள் இந்த மனநிலையை மறைத்து விடும். சின்ன சின்ன விஷயங்களையும் வாழ்வில் இவர்கள் ரசிப்பார்கள். ஒரு அருமையான ஆடவனுக்கு ஒரு சிறப்பான துணையாக இவர்கள் அமைவார்கள். மீனராசி பெண்கள் தங்கள் சிறு வயதில் கொஞ்சம் பொறுப்பில்லாதவராக இருந்தாலும் வளரும்போது அவர்களுடன் சேர்ந்து பொறுப்புணர்வும் வளரும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பதால் உல்லாசங்களில் பொழுதை போக்கி கடமையை தட்டி கழிப்பார்கள். இதனால் பொறுப்பில்லாதவர் போன்ற தோற்றம் அவர்களை சுற்றி விழுவதை தடுக்க முடியாது. பொதுவாக மீனராசிக்கார பெண்கள் பொண்ணுன்னா அவதான் பொண்ணு என்று சொல்லும் விதத்தில் தான் இருப்பார்கள். எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிதம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தில் இவர்களுக்கு 100க்கு 90 மார்க் போடலாம். விருந்தோம்பலிலும் பிறரை கவனித்துக் கொள்ளும் அக்கறையிலும் அவர்களது கவனிப்பு அற்புதமாக வெளிப்படும். அவர்களைப் போல் வேறு யாராலும் விருந்தினர்களை சிறப்பாக கவனிக்க முடியாது. மீனராசிக்கார பெண்கள் லட்சியத்தை நோக்கி ஓடும் ஒரு உணர்ச்சிமயமான பெண்ணாக இருப்பார்கள். அவர்களது மனம் என்ன சொல்கிறதோ அந்த திசையில்தான் அவர்கள் வாழ்க்கை செல்லும். தான் நினைத்ததை அடைவதற்கு மிகுந்த அர்ப்பணிப்போடு ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு அவர்கள் தயங்கவே மாட்டார்கள். இலக்கை அடைவதற்கு முட்டுக்கட்டை போடுபவர் யாராக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். பொதுவாகவே மீனராசி பெண்கள் கொஞ்சம் மிகை உணர்ச்சியோடு தான் இருப்பார்கள். அவர்களது எண்ண ஓட்டம் சூழ்நிலைக்கு ஏற்பதான் இருக்கும். இதனால் பிறரை குறை சொல்லும் மனோபாவம் இருந்தாலும் அதிலும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அவர்களில் பெரும்பாலானோர் காரணமே இல்லாமல் பிறரை சந்தேக கண்ணோடுதான் அணுகுவார்கள். பாலியல் உறவு தொடர்பான விஷயத்தில் மீனராசி பெண்கள் குழந்தை போன்றவர்கள். இவர்கள் பாலியல் விஷயங்களில் மிகவும் கூச்சப்படக்கூடியவர்கள். இவர்களின் உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்டு இவர்களின் துணை அக்கறையுடன் இவர்களை நெருங்கினால் மட்டுமே வெளிப்படையாக இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் புதிய வழிகளில் தங்களின் இன்பங்களை பகிர்ந்து கொள்ள அதிகம் ஒத்துழைப்பை வழங்கக்கூடியவர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.